ஹைடா சுகர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா 7 கிங்ஸ் மேரிட்டோ அத்தை பொண்ணு நான் வந்துட்டேன். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தலான்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், சிந்துன்றவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அக்கா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது போடுங்கக்கா அப்படின்ட்டு இருந்தாங்க. ஷோர் நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவாடா? முடியாத பட்சத்துக்கு என்னால் முடியலன்னா கோச்சிக்காதீங்க யாரும், ஓகேவா? இப்போ வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சீன் எதோட முடிச்சிருந்தோன்னா ஆரம் வந்து உங்களுக்கு மருந்து கொடுத்துருப்பாரு. பாய்ஸ் எல்லோரும் போயிருப்பாங்கடா, உங்கள் அம்மா வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஆரம் கூட சேர்ந்து. அதோட முடிச்சிருந்தேன், வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பாய்ஸ் எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு. அங்கே போயிட்டு பார்க்குறாங்க, வெளியில் ஜேகே வாசல்லே உட்காந்துருக்காரு ஃபோனும் கையுமா. என்னடா இவன் எப்படி உட்காந்துருக்கான், அதான் மருந்து கொடுத்தாச்சே அப்புறம் என்ன அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் போயிட்டு அந்த ஜிம்மின் தான் கேட்குறாரு, என்னாச்சு ஜேகே ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்றாரு. ஃபோன் எடுத்து காமிக்கிறாரு. அந்த ஃபோனை பார்த்தோன்னா ஜிம்மின்கா அப்படியே வேர் தூத்து ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் ஜின்லாம் வந்துட்டு என்னாச்சு அப்படின்றாரு. ஃபோனை மறுபடியும் ஜின் கிட்டே காமிக்கிறாங்க. 3 பேர் அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரி இருக்காங்க. இந்த பக்கம் 3 பேரும் பார்த்துட்டு ஷூகா ஜேக்கப்லாம் பார்த்துட்டு, ஏய் என்னதான் ஆச்சு, வாயை திறந்து சொல்லுங்களேன், 3 பேர் இப்படி நின்றுட்டு இருந்தா நாங்கள் என்ன நினைக்கிறது அப்படின்றாங்க. டேய் நமக்கு ஃபோன் வந்திருக்குடா. யார்கிட்ட இருந்து? ஷாமா கிட்ட இருந்து. எது? அவன் எங்கிட்ட எங்கே கூப்பிட்டா? ஐயோயோ போச்சு மாட்டிக்கிட்டுமா அப்படின்றாங்க. பார்த்திங்கன்னா அப்போ தான் ஆரம்பம் வந்திருப்பாருங்க, படுக்க வச்சுட்டு அவரும் வந்திருப்பாருடா. வந்தோன்னே எல்லோரும் திரும்பி ஆரம்பை பார்த்து, ஆரம் ஷியாமா கால் பண்ணியிருக்கா அப்படின்றாங்க. ஆரம்க்கா என்னடா பேசி வச்சிங்க அப்படின்ட்டு வராரு. நாங்கள் ஒன்றுமே பேசலையே, அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டீங்க. நான் ஜேகே தான் கையில் வச்சுருந்தேன், அவன் ஏதாவது பேசியிருக்கானா எனக்கு தெரில, வாயை திறந்து ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்றாரு. இந்த பக்கம் ஆரம் வந்துட்டு ஜேகே கிட்ட, என்னடா ஏதாவது பேசுனியா அப்படின்றாரு. இல்லை நான் ஒன்றுமே பேசலை, அவள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா, நான் எடுக்க தைரியம் இல்லாமல் நான் எடுக்கலை அப்படின்றாரு. ஓ சரி ஓகே நல்ல வேலை பண்ணேன், அவள் எடுக்காமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, எடுத்து ஏதாவது நான் உளறிட்டா தான் பிரச்சனை. அங்கே போயிட்டு சுச்சுவேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசிக்கலாம், எல்லோரும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க அப்படின்றாரு. எல்லோரும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்படியே போயிட்டு பாய்ஸ் எல்லாம் படுத்து தூங்கிடுறாங்கடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, எல்லாம் பரபரப்பாக ஓடிட்டுருக்காங்க. பாய்ஸில் எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க, ஓகே எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு வராங்க, எல்லாம் வேஷ்டி சட்டெல்லாம் கட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் உங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக எழுந்திரிச்சு ரிலேட்டிவ் கூடலாம் சேர்ந்து நல்லா ரெடி ஆகுறீங்கடா. அவங்கள எல்லாம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் மேரேஜ். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா ஃபங்க்ஷனும் முடியுது. அப்போ வந்து ஐயர் வந்து தாலி கட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது 7 பேர் இருக்காங்க. ஐயர் வந்துட்டு எப்படி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஆளுக்கு ஒரு தாலி எடுத்துக்கிறாங்கடா. 7 தாலி இருக்குது. 7 தாலி எடுத்துகிட்டு ஆளுக்கு அப்படியே லைனாக ஜின், ஷுகா, ஆரம், ஜெய்ஹோப், அப்புறம் வந்து ஜிம்மின், ஜேகேன்ட்டு 7 பேர் கட்டுறாங்க. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக எல்லாம் நல்லபடியாக அந்த தாலிலாம் வாங்கிக்கிறீங்க. அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சடங்கெல்லாம் முடிச்சு எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னா பாய்ஸ் மூஞ்சில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை. நீங்கள் எழுந்திரிச்சு நிமிர்ந்து அப்படியே பாய்ஸை பார்க்குறீங்க, பட் பாய்ஸ் மூஞ்சில் சுத்தமாக சிரிப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அப்படியே லவ் மூடோடு தான் பார்க்குறீங்க. வந்து அதை நோட் பண்ணிவிட்டு அவர் லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணுறாரு. நீங்கள் இருந்துட்டு என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே கண்ணிலே கேட்குறீங்க. இருந்துட்டு ஒன்றும் இல்லை நார்மல் தான் அப்படின்ட்டு அவங்களும் வந்து அப்படியே உட்காந்துக்கிறாங்கடா, அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது, என்னாச்சு பாய்ஸ்க்கு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது பாய்ஸோட அப்பா தான் வந்துட்டு, சரி ஓகே நாங்கள் இன்றைக்கே வந்து சியோல் கிளம்புறோம், நாங்கள் போய் ஆகணும், கொஞ்சம் ஒர்க் மீட்டிங் இருக்குது, அர்ஜெண்ட்டாக மீட்டிங் வந்துடுச்சு, நாங்கள் போகணும் அப்படின்றாரு. உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் என்ன ஆனால் ஒரு 2 நாள் இருக்கிறேன்னு தானே சொன்னீங்க, அதுக்குள்ளே கிளம்புறீங்க அப்படின்றாங்க. இல்லைம்மா அதான் மேரேஜ் முடிஞ்சிருச்சுல, பொண்ணையும் கூட்டிகிட்டே போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. ஆனால் அது வந்து இல்லைடா நாங்கள் போயே ஆகணும், எங்களுக்கு அர்ஜென்ட் மீட்டிங் அப்படின்றாங்க. இப்போ பாய்ஸ் தான், அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்றாங்க. டேய் இல்லைடா அந்த ஷியாமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு அர்ஜெண்ட்டாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லி வந்திருக்காங்கடா, தான் போகணும் அப்படின்றாரு. பாய்ஸாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஒருத்தர் மூஞ்சில ஆடலை அப்படியே பார்த்துட்டு, சரிப்பா ஓகேப்பா கிளம்பலாம் அப்படின்ட்டு பாய்ஸ் எல்லாம் போயிட்டு டக்கு டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் அப்படியே பட்டு சாரியோடய உட்காந்துட்ருக்கீங்க, அவ்வளோ ஜுவல்ஸ் போட்டிருக்கீங்க, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது பாய்ஸை பார்த்துட்டு, என்ன எல்லோரும் அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்றீங்க, நீ இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்றாங்க. நான் நான் இன்னும் ரெடி ஆகலையே, நான் இனிமேல் தான் ரெடி ஆகணும் அப்படின்றீங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஓன் ஃப்ளைட் தானே, நாங்கள் அதில் போய் ரெடி ஆகிக்கலாம், நீ வா அப்படின்ட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் அம்மா திரும்பி பார்த்துட்டு, அம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிடுறீங்கடா.
அதோடு சரி சியோலுக்கு கிளம்புறீங்க. அந்த ஏர்போர்ட்டில் வந்து நின்னுட்டு எல்லார் ஃபோனும் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாங்க. ஃபோன் மேலே ஃபோன் வருது. உங்களுக்கா யாரை பார்க்குறதுனே தெரில. 7 பேருக்கும் அட் அ டைமில் அவங்க ஆன் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு யார் இது இப்படி பண்ணுறது, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. ஒயன் நீ முன்னாடி போயிட்டுரு, அங்கே செக்கிங்லாம் முடிச்சுட்டு நீ போ, நான் வந்துடுறோம் அப்படின்ட்டு எல்லோரும் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பக்கம் போயிடுறாங்க. நீங்களா பார்க்குறீங்க, உங்கள் மாமாவும் ஒரு பக்கம் போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நார்மல் தான் இது. ஏதாவது முக்கியமான மீட்டிங் வந்துட்டா அப்படி தான் பண்ணுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் வா அப்படின்ட்டு அப்படியே வந்து அவங்க அம்மாவும் நீங்களும் தான் அந்த செக்கிங்க்கு போகிறீங்க. செக்கிங்லாம் முடிச்சுட்டு பார்க்குறீங்க, பாய்ஸ் அப்பவும் வரல. நீங்கள் இருந்துட்டு அத்தை இன்னும் காணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நம்ம போய் ஃப்ளைட்டில் வெயிட் பண்ணலாம், நீ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகு, அப்புறம் வந்துடுவாங்க, பார்த்துக்கலாம் வா, இது ரெகுலர் தான், இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ பையனும் அப்படின்ட்டு அவங்க பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஏரோப்ளைனில் ஏற்றி அங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்குலாம் அந்த ரூம் மாதிரி இருக்கும்டா, அங்கே வந்து விட்டுட்டு அவங்களும் போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வராங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, யாருமே இல்லை. இது சரி வராது. அத்தை என்னத்தை ஆச்சு அப்படின்ட்டு அப்படியே கத்த ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான் வந்து பாய்ஸ் வந்து இந்த ஃப்ளைட்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. நீங்கள் சத்தம் போடுறத பார்த்துட்டு என்னடா இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா, ஒரு வேளை மாறிட்டாளா அப்படின்ட்டு எட்டி பார்க்குறாங்க. நீங்கள் மாறலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கீங்க. சுகா தான் அவங்க பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்றாரு. என்ன ஆச்சா, இன்றைக்கி நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு, அதுவாது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றீங்க. ஏய், கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே அமைதியாக இருந்தால் என்னடி இப்படி கத்திட்டு இருக்க? அப்படி தான் கத்துவேன். 7 பேர் என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல, உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனை கட்டிகிட்டு அழுகிறீங்க அப்படின்றீங்க. பாய்ஸ் எல்லோரும் அப்படியே வாயை பிளந்துட்டு பார்க்குறேங்க, இப்போலாம் அமைதியாக இருந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்கடா. அவள் திடீர்னு தான் டக்குன்னு வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்களாம் அப்படியே வியர்ட் ஐஸோடு பார்த்துட்ருக்கீங்க. பாய்ஸ் எல்லாம் சிரிச்சு அவங்கெல்லாம் போயிடுறாங்கடா, அந்த ஃப்ளைட்டில் போயிடுறாங்க. உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் கிஸ் பண்ணியிருப்பாரு. கிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மூச்சு விட முடியாமல் தான் தள்ளியிருப்பீங்க. உங்களை பார்த்து சிரிச்சு ரொம்ப வாயடிக்காத, எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு அப்படியே போகிறாரு. நீங்களா இன்னும் பேசிகிட்டு தானே இருந்தேன், எடுத்து வச்சு கிஸ் அடிச்சுட்டு போயிட்டான். ஐயோ, என்னோடய ஃபர்ஸ்ட்டு கிஸ் வேறு அப்படின்றீங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி உள்ளே போகிறீங்க. பாய்ஸ் எல்லோரும் உங்களை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு சீட்டில் கூப்பிட்றாங்க. எங்கே போய் உட்காருதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு உங்கள் அத்தை பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. உங்கள் மாமா பின்னாடி வராங்க, டென்ஷனாக வராரு. நீங்கள் உங்கள் மாமாவை பார்த்துட்டு மாமா என்னாச்சு அப்படின்றீங்க. அது ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உட்காரு, ஃப்ளைட்டை சீக்கிரம் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்படியே வந்து ஃப்ளைட்டும் கிளம்புதுன்னா ட்ராவலிங் ஆகணும்ல, ஒரு 24 ஹவர்ஸ் ட்ராவலிங் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அந்த ஃப்ளைட்லேயே நல்லா ஆடிட்டு விளையாடிட்டுருக்கீங்க. பாய்ஸ்லாம் பார்த்துட்டு அச்சோ செம்ம க்யூட்டாக இருக்கா, இவளை பார்த்தா டென்ஷன்லாம் போயிடுதுடா, ஆனால் ஐயோ அந்த அவளை எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்ட்டு அப்படியே ஜென் கேட்குறாரு. இந்த பக்கம் வியா அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த ஸ்விட் பர்சனாலிட்டி வேலை செய்யாமல் இருந்தால் போதும், அது மட்டும் வெளியில் வராமல் இருந்தால் சந்தோஷம். இந்த லைஃப்பை நம்ம ஸ்மூத்தாகவே கொண்டு போயிடலாம், வழியில் வந்துச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனை அப்படின்றாரு. இந்த பக்கம் ஆரமா, ஆமாண்டா இப்படியே இருந்தான்னா நம்ம எப்படியாவது பேசி சமாதானப்படுத்திடலாம், மாறினா தான் பிரச்சனை, பார்த்துப்போம், அது என்ன பார்த்துருவோமே, இவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்றாரு. இந்த பக்கம் ஜேகே தான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னடா பண்ண அப்படின்றாரு. நான் என்ன பண்ணேன், நான் என் பொண்டாட்டி கிஸ் பண்ணேன், கிஸ் கூட பண்ணக்கூடாதா என்ன அப்படின்றாரு. ஏன், நாங்கள்லாம் புருஷங்க இல்லையா, நாங்கள்லாம் கிஸ் பண்ணக்கூடாதா? உன்னோட இஷ்டம்டா, உன் பொண்டாட்டி, நீ கிஸ் பண்ணுறேன்னா போய் கிஸ் பண்ணிட்டு வா, நான் வேண்டான்னு சொன்னேன்னா அப்படின்னு வி வந்து ஜேகே கிட்ட சொல்கிறாரு. அப்போது ஜேகே தான் அது சரி இப்போவே வேடா அப்படின்றாரு. ஆமாம் இப்போவே தான், நானும் ஆரம்பிச்சிட்டேன், நீங்களாம் எப்போ ஆரம்பிக்கலான் இருக்கீங்க அப்படின்றாரு. பாய்ஸ் எல்லாருமே திரும்பி இப்போ வீடு தான் பார்த்து மறிக்கிறாங்க. டேய் இருக்கிற பிரச்சனை இல்லை, இது தேவையா அப்படின்றாரு. இது தேவைதான், நான்லாம் முடியாது, நான்லாம் வெயிட்லாம் பண்ண முடியாது, எவ்வளோ நாள் 28 இயர்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலாம் என்னால் முடியாது, கம்முன்னு போயிடுங்க அப்படின்றாரு. அப்போ ஜேகேவா சிரிச்சு அவரும் போயிட்டு எந்திரிச்சு போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. நீங்கள் பார்க்குறீங்க, விளையாடிட்டு இருப்பீங்களடா, அந்த ஃப்ளைட் ஃபுல்லாக ஓடிட்டு அப்படி தான் விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அப்போது டக்குன்னு ஒரு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள். ஜேகே ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு வெளியில், அப்படியே டவல் மட்டும்தான் வேர் பண்ணிட்டு வராரு. நீங்கள் அவளை பார்த்துட்டு
மாமா அப்படின்றீங்க. ஜேகேவா டக்குன்னு திரும்புறாரு. ஏய் உன்னை யார் இவ்வளோ வர சொன்னா அப்படின்ற. நான் வரக்கூடாதா? ஆ நான் வராம யார் வருவா அப்படின்றீங்க. ஜேகே தான் உங்களை பார்த்துட்டு வரலாம் வரலாம் வா இங்கே வா, நானே உன்னை வந்து பார்க்கணுன்னு தான் இருந்தேன், நீயே வந்துட்டல்ல வா அப்படின்றாரு. நீங்களும் அப்படியே உள்ளே போகிறீங்கடா. உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்றீங்க. ம் பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்றாரு. நீங்களா ஆ எனக்கு ஒன்றும் தெரில, நான் போகிறேன் அப்படின்றீங்க. எங்கடி போகிற? எங்கே போகிற அப்படின்ட்டு அவங்கள அப்படியே ஹிப்போடு சேர்த்த மாதிரி அப்படியே ஹக் பண்ணுறாரு. நீங்களா ஜேகே விடுங்க விடுங்க அப்படின்றீங்க. ஜேகே அப்போ தாண்டா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருப்பாரு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே முடியெல்லாம் ஈரமாக இருக்கும், அப்படியே தண்ணியெல்லாம் சொட்டிகிட்டு இருக்குது. உங்கள் கிட்ட வந்துட்டு என்ன ஊரில் இருக்கும்போது மேடம் அவ்வளோ அமைதியாக இருந்தீங்க, இங்கே வந்து என்ன இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க, வாயெல்லாம் பேசுகிற போல இருக்கே அப்படின்றாரு. நீங்களா நான் பேசாமல் வேறு யார் பேசுவா, நீங்கள் விடுங்க நான் போகிறேன் அப்படின்றீங்க. ஜேகேவா விடலாம் முடியாது, நான் இன்றைக்கி நைட்டு இங்கே தான் தூங்கலான்ட்ருக்கேன், பாய் 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம் அப்படின்றாரு. நீங்களா அதெல்லாம் முடியாது, அத்தை என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஊரில் போய் தான் எதாக இருந்தாலும், அங்கே போயிட்டு சர்ச்சில் இன்னொரு தடவை மேரேஜ் இருக்காமா, அதனால் நான்லாம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றீங்க. இது சர்ச்சில் மேரேஜா? இது யாருமே எங்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கே சொல்லலை, எனக்கே இங்கே தான் வந்து சொன்னாங்க, நான் ஃப்ளைட்டில் வந்தேன்ல அத்தை கூட அப்போ தான் சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்றாரு. நீங்களா சரி விடுங்க, நான் ரொம்ப நேரமாக பெண்டாகி இருக்கேன் அப்படின்றீங்க. அப்போ தான் வந்து ஜேகே நோட் பண்ணுறாரு, உங்கள் மேலே ஃபுல்லாக வந்து ஓவர் ஏற்படுறா. லெஃப்ட் ஹேண்ட் வந்து உங்கள் ஹிப்பை சுற்றின மாதிரி இருக்கும், ரைட் ஹேண்ட் வந்து உங்கள் நெக்குக்கு பின்னாடி இருக்குது, அப்படியே வந்து உங்களை பெண்ட் பண்ண மாதிரி தான் உங்கள் மேலே தான் இருக்கார். அதாவது கீழே விழுகலடா, அந்த வளைச்சி பிடிப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து பிடிச்சிருக்காரு. நீங்கள் தான் அப்படியே கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே வந்து அப்படியே அட்மையர் பண்ணி உங்கள் கண்ணையே பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நேரம் ஐ கான்டாக்ட் போகுது. அப்போ கரெக்டாக நீங்கள் தான் இடுப்பு வலிக்குது அப்படின்றீங்க. அப்படியே உங்களை தூக்குறாரு. தூக்கிட்டு நீ வீக்கு மட்டும்தான் கிஸ் பண்ணுவியா அப்படின்றாரு. நீங்களா ஆமாண்டா போடா அப்படின்ட்டு அப்படியே ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டு ஓடுறீங்க பாருங்கள். உங்களை வந்து ஒரு ஹேண்ட் இன்னொரு ரூம்குள்ளே வந்து இழுக்குது. நீங்களா யார் அது அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. நம்ம சுகா நீங்களா நீங்கள் விடுங்க அப்படின்றீங்க. சுகா இருந்துட்டு எங்கடி இருந்து வர அப்படின்றாரு. நீங்களா நான் வந்து அங்கே போனேன், இங்கே வந்து ஜேகே மாமா இருந்தாரா, அவரை பார்த்துட்டு வர்றேன், ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு அச்சோ அப்படின்றீங்க. ஏன்னா சுகா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பார். மேலே டிஷர்ட்டோ எதுவுமே போட்டிருக்க மாட்டார், பாக்ஸர் மட்டும்தான் போட்டிருக்காரு. நீங்களா பார்க்குறீங்க, விடுங்க விடுங்க அப்படின்றீங்க. அப்போ சுகா தான் முடியாது, விட முடியாது, வேறு மாதிரி விட அப்படின்னு சுகா கேட்குறாருடா. அப்போ நீங்களா நான் அது வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து ஆரம்பம் கூப்பிட்டாரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்றீங்க. நம்ம சுகாவா அவன் கூப்பிட்டானா, வாய்ப்பு இல்லையே, அவன் இப்போ தானே ஃப்ரெஷ் ஆக போனான், கூப்பிட்டுருக்க மாட்டானே அப்படின்றாரு. நீங்களா இல்லை கூப்பிட்டாங்க, நான் போகணும் அப்படின்றீங்க. சுகா வந்து உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் வந்து இப்போ சுடிதார் மாதிரி ஒரு டாப் தானே போட்டிருக்கீங்க, மேலே வந்து ஒரு டாப் ஒரு பேண்ட் அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. அதை ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்காரு ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கூசுது. நீங்களா மாமா விடு மாமா அப்படின்றீங்க. சுகா தான் மாமாவா, மாமா ஓ மாமா என்ன வேணால் பண்ணலாம்ல, அதான் தாலி கட்டிட்டேனே இதோ தொங்குது பாரு அப்படின்றாரு. இல்லைங்களா ஆமாம் அதுக்குன்னு ஃப்ளைட்லையா, அம்மா அதெல்லாம் வேணாம், அத்தை சொன்னாங்க நமக்கு சியோலில் வந்து சர்ச்சில் மேரேஜ்னு, அது முடிச்சக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஓ சர்ச்சில் மேரேஜ்னு சொன்னாங்க, பட் இதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலான்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்றாரு. என்கிட்ட சொன்னாங்க அதான் அப்படின்றீங்க. அப்படியா அப்படின்றாரு. நீங்களா ஆமாம் அப்படின்றீங்க. உங்களோட செஸ்ட்டுக்கிட்ட சிவாவோட ஹேண்டு வருது. நீங்கள் அப்படியே ஹேண்டே பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு வந்து உங்கள் லெஃப்ட் சைட் செஸ்ட்டை வந்து அப்படியே பிடிக்கிறாரு. உங்களுக்கா சுகா வலிக்குது சுகா அப்படின்றீங்க.
சுகாவா அப்படியே அவங்க கண்ணையே பார்த்துட்ருக்காரு. எனக்கு வேணுமே, என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்றாரு. நீங்களா அப்படியே பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ என்னடா நடக்குதுங்க, எல்லாரும் மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. சுகா வந்து அப்படியே செஸ்ட்டை ரப் பண்ணி கொடுத்துட்டு, சரி ஓகே ஓகே கூல் டவுன் ஆகு, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் அப்படின்றாரு. நீங்களா அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் இருப்பீங்கடா, நான் இருப்பேனான்னு தெரிலையே, 7 பேர் என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. சுகா தான், சரி போ, அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்னல, இல்லை ஆரம் கூப்பிட்டான்னு சொன்னல, போ, ஆரம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், போ அப்படின்றாரு. நீங்களா ஐயோ நான் ஏதோ வாய்க்கு வந்ததை சொன்னேன், இப்போ எனக்கு அதுவே வில்லங்க வரும் போல் இருக்கே, ஐயோ போகணுமா வேண்டாமா அப்படின்ட்டு அப்படியே முடிச்சுட்டே இருக்கீங்க. சுகா தான், இப்போ நீ போகல அவளை எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவேன் அப்படின்றாரு. உங்களுக்கு அப்படியே பக்குன்னு ஆகிடுது, போயிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு போகிறீங்கடா. அந்த கேபினாக இருக்குது அந்த ஃப்ளைட் ஃபுல்லாக, ஒவ்வொரு ரூம் ஒவ்வொருத்தர் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெளியில் வந்து பார்க்குறீங்க, அந்த கேரிடோர்லேயே வந்து ஒருத்தருமே இல்லை. ஒரு ஒரு ஸ்பின் ட்ராப் சைலண்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் வராரு. நீங்களா அவரை நிமிர்ந்து ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏன்னா இப்போது 3 பேருக்கு பக்கம் உங்களுக்குள்ள அந்த மாதிரி கொஞ்சம் அந்த நிமிஷங்கள்லாம் போயிருக்குல்ல, அதனால கொஞ்சம் தலையை குமிஞ்சிட்டே வர்றீங்க. இப்போ சுகா பண்ணதான் உங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. முன்னாடி ஜின் வர்றதை நீங்கள் பார்க்கல, போயிட்டு அவர் மேலே இடிச்சிடுறீங்க. அவரா, ஓய் என்னடி என்ன வந்து இடிக்கிற அப்படின்றாரு. நீங்களா தெரியாமல் இடிச்சிட்டேன் முன்னா, சாரி அப்படின்றீங்க. ஓ அப்படியா, இந்த மாமாவை நீ இடிக்காமல் வேறு யார் இடிக்க போகிறா அப்படின்றாரு. நீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போகணும், நான் ஆரம் ரூமுக்கு போகணும் அப்படின்றீங்க. ஜின்னா ஆரம் ரூம்க்கா எதுக்கு? அது வந்து அவர் என்கிட்ட பேசணும்னு சொன்னாரம்மா, நான் பேச போகணும் அப்படின்றீங்க. ஓ பேசணும்னு கூப்பிட்டானா, சரி ஓகே அப்படின்றாரு. நீங்களா விடுங்க நான் போகணும் அப்படின்றீங்க. போ, நான் வேண்டான்னு சொல்லையே அப்படின்றாரு. ஏன்னா அது வந்து ஒரு ஆள் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும், இன்னொருத்தவங்க ஆப்போசிட்டில் வந்தாங்கன்னா சைடாக திரும்பி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த வழியில் வந்து ஜின் வந்து உங்களுக்கு நேராக நின்றுட்டு, அப்படிலாம் விட முடியாதே அப்படின்றாரு. வேறு என்ன பண்ணணும், வேறு என்ன பண்ணால் என்ன விடுவீங்க அப்படின்றீங்க. இரு நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. உங்கள் 2 ஹேண்ட் ஷோல்டரை வந்து அப்படியே பிடிச்சி மேலே தூக்குறாரு. நீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்றீங்க. ஜின்னா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்னடி எனக்கும் ஒன்று பொண்டாட்டி தானே அப்படின்றாரு. ஆமாம் அதுக்கு அப்படின்றீங்க. எனக்கு கிஸ் பண்ணிட்டு போ, அவன்லாம் கிஸ் பண்ணா கிஸ் பண்ணா காலையில் அப்படின்றாங்க. காலையிலையா, இப்போ மட்டும் என்னவா அப்படின்றீங்க. ஏய் அது வந்து பகல், இது நைட் ஆகிடுச்சுல அப்படின்றாரு. ஆமாம் நைட் ஆகிடுச்சு, ஆக்சுவலாக சொல்ல போனால் இது நமக்கு வெட்டிங் நைட். இல்லை வெட்டிங் நைட்லாம் இல்லை, நமக்கு சர்ச்சில் மேரேஜ் ஆகுமாம்மா, அதுக்கப்புறம் தான் வெட்டிங் நைட் அப்படின்றீங்க. இப்போ ஜின் தான், சொன்னாங்க எங்கள் அம்மா இப்போ தான் சொன்னாங்க, கேட்டு தான் வந்தேன் அப்படின்றாரு. நீங்களா அதுக்கப்புறம் தான் விடுங்களே நான் போகிறேன் அப்படின்றீங்க. அவ்வளோலாம் விட முடியாது, இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்களா அப்படியே ஜின்னையும் பார்த்துட்ருக்கீங்க. என்னடா ஆள் மாற்றி ஆள் விட்டார் முன்ன பிடிச்சிக்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் கிஸ் போகுது. நீங்களா ஜின் அப்படின்னு ஷோல்டர் அப்படியே டேப் பண்ணுறீங்க. அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு, என்னடி என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டே கேட்குறாரு. உங்களை வந்து அப்படியே அந்த செவுரு மாதிரி இருக்கும்டா, அதாவது போர்டு மாதிரி இருக்கும், அந்த போர்டில் அப்படியே பின் பண்ணிட்டு அப்படி தான் கேட்குறாரு. அவர் ஃபேஸ் நேராக வச்சுட்டு. நீங்களா மூச்சு விட முடியல ஜின், கொஞ்ச நேரம் ப்ளீஸ் அப்படின்றீங்க. சரி ஓகே, அப்படி எனக்கும் தான் மூச்சு விட முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ காம் ஆகு அப்படின்ட்டு உங்களை அப்படியே கீழே இறக்கி விடுறாரு. உங்கள் கால் அப்போ தான் தரையில் படுது, தரையில் பட்டோன்னு அப்படியே குதிக்கிறீங்க, ஓடிடணும் இங்கேருந்து அப்படின்ட்டு. ஜின்னா நான் விட மாட்டேனே அப்படின்ட்டு உங்களை அப்படியே பிடிச்சிட்டே இருக்காரு. அப்போ கரெக்டாக ஒரு சவுண்டு, ஜின் ஹயா அங்கே எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. இந்த பக்கம் நீங்களா இதுதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை வந்து ஏமாற்றிட்டு ஓடிடுறீங்க. ஜின்னா கரெக்டாக வந்துட்டான், சிவபூஜையில் கரடி வந்த மாதிரி, கரடி குட்டி வரண்டா இருடா அப்படின்ட்டு அவரும் வந்து போகிறாரு.
போயிட்டு பார்க்குறாரு. தான் கூப்பிட்ருப்பாரு. அவர் ஏதோ லேப்டாப்பில் ஒர்க் விஷயமா கூப்பிட்ருப்பாருடா. அப்போ ஜின் தான், என்னடா என்னாச்சு அப்படின்ட்டு போய் பார்க்குறாரு. இந்த மெயில் பாருங்கள், ஷாமா கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்றாரு. இது ஐயோ என்னடா இவ பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்ட்டு அவரும் வந்து பார்த்துட்ருக்காருடா. இந்த பக்கம் நீங்கள் ஓடி போகிறீங்க பாருங்கள், நேராக போயிட்டு நம்ம ஜிமின் மேலே தான் நேராக இடித்து நிற்கிறீங்க. அவரா, என்னடி அதுக்குள்ளே அவசரமா என்ன அப்படின்றாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போகணும் அப்படின்றீங்க. சரி ஓகே போவியம்மா, இங்கே வா அப்படின்றாரு. நீங்களா போய் ஜிமினியே பார்த்துட்ருக்கீங்க. அவர் நேராக கூட்டிகிட்டு போகிறாருடா, உங்களை பேக் சைடு அப்படியே நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே ஜிமின் கண்ணையே பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. போயிட்டு பின்னாடி பக்கமாக தள்ளுறாரு. நீங்கள் போயிட்டு யார் மேலேயும் விழுகிறீங்க. அவங்களோட ஹேண்ட் வந்து உங்களை ஹிப்பை சுற்றின மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு சைடு ஐஸில் பார்க்குறீங்க பாருங்கள். ஜெய்ஹோப் உங்களை அப்படியே ஹிப்பை சுற்றி ஹக் பண்ண மாதிரி, பேக் சைடு ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. இப்போ ஜெமின் தான், ரொம்ப நேரமாக ஜெய்ஹோப் ஹயாங் உன்னை தேடிட்டு இருந்தாரு தெரியுமா அப்படின்றாரு. நீங்களா, அது 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 வந்து அப்படின்னு சொல்கிறக்குள்ளவே வந்து ஜிமின் வந்து உங்களை அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. ஒரு 5 செகண்ட் இருக்கும். கிஸ் பண்ணிவிட்டு, ஓகே நான் போயிட்டு ஒர்க்கு பார்க்குறேன், நீ வந்து ஜெய்ஹோப் ஹயாங் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்ட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா டபுள் டன் அப்படின்றாரு. உங்களோட நெக்லெல்லாம் வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு கூசுது மாமா, கூசுது மாமா அப்படின்றீங்க. ஜெய்ஹோப் தான், கூசு தான் செய்யும், அதுக்கு தானே பண்ணுறது அப்படின்றாரு. நீங்களா, மாமா ப்ளீஸ் மாமா, அத்தை அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஜெய்ஹோப்பே, வெட்டிங்னு சொன்னாங்க, அதுவும் சர்ச்சில், அது முடிஞ்சக்கப்புறம் தான் எல்லான்னு சொன்னாங்க. ஆமாம் மாமா, அதே தான் மாமா அப்படின்றீங்க. அது வரைக்கும் நான் உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்றாரு. நீங்களா, அது அது எனக்கு தெரியாது, ஐயோ எல்லாருக்கிட்டையும் என்னை மாட்டி விட்டு இவங்க எங்கே தான் போய் தொலைஞ்சாங்களோ தெரில, எங்கள் அத்தை மாமா எங்கே போனீங்க அப்படின்ட்டு அப்படியே மனசுலேயே புலம்பிகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா அவங்க நெக்கெல்லாம் வந்து ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே பாடியெல்லாம் அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்காரு. என்னடி சுகா ரொம்ப ஹார்ஷாக பிடிச்சானா அப்படிங்கிறாரு. நீங்களா, அது 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 வந்து அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றீங்க. ஓ அதான் செவந்திருக்கே, இதோ இந்த ஆங்கிளில் பார்த்தா நல்லா தெரியுது அப்படின்றாரு. நீங்கள் வந்து கையை வச்சு அப்படியே ஹைட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும் சுகா தானே சொன்னா என்கிட்ட அப்படின்றாரு. இதெல்லாமா சொல்லிப்பீங்க? ஆமாம், எங்களுக்குள்ள ஒரு மறைவும் இல்லை, நாங்கள்லாம் சொல்லிப்போம் அப்படின்றாரு. இதுவும்மா அப்படின்றீங்க. ஆமாம் எல்லாமே தான், உன்னையுமே நாங்கள் 7 பேரும் ஷேர் தான் பண்ணியிருக்கோம், அப்புறம் என்ன அப்படின்றாரு. ஓ சரி விடுங்க சொல்கிறீங்கடா. அப்போ ஜெய்ஹோப் தான், சரி ஓகே திரும்ப அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே லெக் எடுத்து ஜெய்ஹோப்க்கு ரைட் சைடு போடுறீங்க, அப்படியே திரும்ப போகிறீங்க. ஜெய்ஹோப் தான், ஒரு நிமிஷம் இந்த ஆங்கிள் திரும்பும்போது உனக்கு தான் பிரச்சனை வரும் இரு அப்படின்றாரு. நீங்களா, என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலை அப்படின்றீங்க. நீ எங்கே உட்காந்துருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றாரு. ஞாபகம் இருக்குது உங்கள் மடியில் அப்படின்றீங்க. இப்படியே திரும்பினேன் அப்படின்னா இங்கே என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு நான் பொறுப்பில்லை, புரியுதா உனக்கு அப்படின்றாரு. புரியலையே, என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்றீங்க. ஜெய்ஹோப்பா, ஐயோ இவளுக்கு நான் என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது, இன்னும் குழந்தை பிள்ளைத்தனமாக இருக்காளே அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து அங்கே உட்கார முடியல, ஜெய்ஹோப் மடியில் வந்து உட்கார முடியல, இன்னமும் அன்ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜெய்ஹோப்பே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறுது. ஜெய்ஹோப் தான், என்னாச்சு அப்படின்றாரு. அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இங்கே உட்கார முடியல, நான் எந்திரிச்சு கீழே இறங்கி உட்காந்துக்கவா சோஃபாவில் அப்படின்றீங்க. அதுக்கு தான் திரும்பாதேன்னு சொன்னேன், கேட்டால் தான் ஆகும் அப்படின்றாரு. நீங்களா, புரியாது உனக்கெல்லாம் பண்ணும்போது தான் புரியும் அப்படின்றாரு. நீங்களா அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிக்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்றீங்க. எந்திரிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஆரம்பம் வயன் அப்படின்றாரு. அந்த வந்துட்டேன் மாமா அப்படின்ட்டு குடுன்னு ஓடிடுறீங்க. இந்த பக்கம் ஜெய்ஹோப் சிரிச்சிட்ருக்காரு நீங்கள் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு. இந்த பக்கம் ஆரம்பிக்கிட்ட போய் தான் நிற்கிறீங்க. மாமா குட்டி மாமா, என்ன மாமா என்னாச்சு அப்படின்றீங்க. அவள் ஆரம்பம் எல்லா வேலையும் முடிஞ்சா அப்படின்றாரு. என்ன வேலை, நான் ஒன்றும் வேலை பார்க்கலையே அப்படின்றீங்க. இப்போது 6 பேர்கிட்ட என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்றாரு.
6 பேரா? நான் ஒண்ணும் பண்ணலையே! அப்படின்றீங்க. சரி, சரி. ஒண்ணும் பண்ணலனா சரி, இங்க வா அப்படின்ட்டு உங்கள கூட்டிட்டு போயிட்டு, அப்படியே லேப்டாப் முன்னாடி உட்கார வைக்கிறாரு. மாமா இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க? அப்படின்றாரு. அப்படின்னு நீங்க கேட்குறீங்கடா. அப்ப ஆரம்பம் தான், ம். அது ஒண்ணும் இல்ல. இங்க பாரு இதெல்லாம் வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ். அம்மா சொல்லியிருந்தாங்க சர்ச்ல நமக்கு மேரேஜ்ன்னு. இந்த ட்ரெஸ்லாம் பாரேன் நல்லா இருக்கா? அப்படின்றாரு. நீங்களா? ஆ ம். இது வேணாம், இது வேணாம். இது பிங்க் கலர்ல இருக்கு. இல்ல இது வேணாம், இது வேணாம். எனக்கு இந்த ரெட் கலர் ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்டின்றீங்க. வாரம் தான். என்ன ரெட் கலர் பிடிக்குமா உனக்கு? உனக்கு பிளாக் தானே பிடிக்கும்னு அம்மா சொன்னாங்க. ஆ இல்ல. எனக்கு ரெட்டு தான் பிடிக்கும் அப்டின்றீங்க. ஓகே. ரெட் வித் பிளாக் போட்டுக்கலாமா? அப்டிங்கிறாரு. சரி ஓகே. டன் அப்டின்றீங்க. அப்போ வந்து கரெக்ட்டா அவங்க அத்தை தான், ஏய் வெட்டிங் ட்ரெஸ் எப்பவுமே ஒயிட்ல தான் இருக்கணும். ரெட் வித் பிளாக்காமா. என்னடா பண்ணிட்டுருக்கீங்க? ஆ ஒழுங்கு மரியாதையா ஒயிட் கலர் கவுன் செலக்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. நீங்களா? சரி எனக்கு ஒயிட்டும் பிடிக்கும். அதவே பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே செலக்ட் பண்ணிட்டுருக்கீங்கடா. பாரம் தான் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஓகேவா பாரு அப்படின்றாரு. உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு அப்படின்றீங்க. அப்போது மற்ற பாய்ஸ்க்குலாம் அனுப்பிடுறாரு. இந்த ட்ரெஸ் வந்து ஒயினுக்கு பிடிச்சிருக்காமா, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு மற்ற 6 பாய்ஸ்க்கும் வந்து ஃபோன்லேயே வந்து அனுப்பிடுறாரு. இது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் வந்துட்டு போயிடுறாங்கடா. அப்போ ஆரம்பம் அவங்க காதுகிட்ட வந்துட்டு, மேடம் ரொம்ப பிஸியோ அப்படின்றாரு. ஆ இல்லையே, ஏன் இவ்வளோ கிட்ட வர்றீங்க அப்படின்றீங்க. பாரம் தான், நான் எனக்கும் கிஸ் வேணும் அப்படின்றாரு. எது அப்படின்றீங்க. உங்களை அப்படியே சேரில் உட்காந்த மாதிரி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கா? ஐயோ! அப்படின்ட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு அப்படியே ரொம்ப இதாகுது. என்னடா அடுத்தடுத்து எல்லாம் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்து உங்கள் நெக்லேயும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. கரெக்டாக அவங்க அப்பா வந்துட்டு அந்த டோரை நாட் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஆரமா வந்துட்டான். யாராவது அம்மாவாக தான் இருக்கும். அந்த தாய் கிழவிய இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் டோரை ஓப்பன் பண்ணாரு. கரெக்டாக அவங்க அப்பா நிற்கிறாரு. அப்பா நீங்களாப்பா வாங்கப்பா அப்படின்றாங்க. அவங்க அப்பா உள்ளே வந்துட்டு அப்படியே டென்ஷனாக வராரு. வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மற்ற பாய்ஸ்லாம் எங்கே அப்படின்றாரு. அப்பா எல்லாம் அவங்க ரூமில் இருக்காங்க அப்படின்றாரு. எல்லாரையும் வர சொல்லுங்க. ஒயன் நீ அத்தை ரூமுக்கு போயிடலாம் அப்படின்றாங்க. இருந்துட்டுப்பா எதாக இருந்தாலும் ஊரில் போய் பேசிக்கலாம். இல்லை இப்போவே பேசியே ஆகணும், நீ கொஞ்சம் ஒயின் அனுப்பு அப்படின்றாரு. இந்த பக்கம் ஆரமும் சரி போ அப்படின்ட்டு உங்களை அப்படியே அனுப்பி வைக்கிறாங்கடா. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஈவினிங்கே வந்துடும். ஈவினிங்கே நான் போட்டுடுறேன். 5:00 அப்படி இல்லைனா 4:00 அந்த மாதிரி அப்லோட் ஆகும்டா. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கடா. பாய்.